குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து வெப் லேப்ல 8வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 8வது ப்ரோக்ராம் என்னதுன்னா ஒரு லைப்ரரி பேஜ், லைப்ரரியோட வெப்சைட். அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா லிங்க் டேகும் லிஸ்ட் டேகும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் கிளிக் பண்ண நம்ம வந்து அமேசான் கிளிக்ல ஒரு கிளிக் பண்ண இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் ஆகும் தெரியுமா? அதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம டைரெக்டாக வந்து எடுத்தோன்னே ஃபோல்டர் போடுவோம். ஒரு கேட் இதுக்குள்ள இந்த 2வது இமேஜ் அதை காப்பி பண்ணி உள்ள பேஸ்ட் பண்ணி விட்டுருவோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக இங்கே போவோம். இங்கே வந்து நம்ம 2 ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? அது மொதல் ஃபைலோட நேம் வந்து லைப்ரரி .html மேலே ஆல் ஃபைல் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சரிங்களா? 2வது கண்ட்ரோல் N கொடுத்து இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. இதுவும் சேவ் பண்ணுங்க. என்ன சேவ் பண்ணணும்னா home.html 2 ஃபைல். இன்னைக்கு வந்து 2 ஃபைல் ஒர்க் பண்ண போறோம். இந்த 2 ஃபைலை தான் நம்ம லிங்க் பண்ண போறோம். சரிங்களா? சரி, முதல்ல library.html டைப் பண்ணுவோம். HTML டைட்டில் வந்து லைப்ரரி வெப் பேஜ். சரி, நெக்ஸ்ட் பாடி டைப்ல வந்து மொத கிளாஸ் டிவ்ல வந்து இதுக்கு பேர் என்னன்னா ஹெட்டர். ஹெட்டருக்குள்ள வந்து h1 ஒன்று இருக்கு. h1க்குள்ள வந்து நாலேஜ் லைப்ரரி. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து என்ன வரும்னா நான் சும்மா ஏதோ ஒரு வார்த்தை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு வேர்டை சேர்த்துப்போம். சரியா? சரி, நம்மளோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஹெட்டருங்கிற கிளாஸ் முடிஞ்சிருச்சு. 2வது கிளாஸ் வந்து கண்டெய்னர். கண்டெய்னருக்குள்ள வந்து எழுத போறதை நம்ம என்ன எழுத போறோம்னா h2. h2க்குள்ள என்ன எழுத போறோம்னா வெல்கம் டு லைப்ரரி. சரிங்களா? அடுத்து பவர் பேராகிராஃப் டேப்ல ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. சும்மா நான் இப்போதைக்கு ஒரு சின்னதா ஒரு எனக்கு தோணுனதை எழுதிக்கிட்டு இருக்கேன். ரிச் கலெக்ஷன் ஆஃப் புக். அவ்வளோதான். இப்போது எனக்கு தோணுது எழுதியிருக்கேன். பேராகிராஃப் டேகை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது h3. h3க்குள்ள வந்து குயிக் லிங்க். இல்லை, எல்லா லிங்க்கையும் உள்ள கொண்டு வர போகிறோம். சரிங்களா? சரி, இப்போதான் நம்ம புது டேக் படிக்க போகிறோம். யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட்னு அர்த்தம். அதுக்குள்ள எல்ஐனா லிஸ்ட்னு அர்த்தம். சரியா? அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆங்கர் டேக் எழுத போகிறோம். ஹெச்ஆர்எஃப்ல வந்து நம்ம இந்த 2வது ஒன்று கொடுத்தோம் தெரியுமா, home.html. இந்த ஃபைலோட பேர் அப்படியே கொடுத்துடணும், home.html. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வெறும் ஆஸ் மட்டும் கொடுத்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. இல்ல ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணலாம். ஹோம்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ். சரிங்களா? இங்கே அதே மாதிரி தான். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கும். அதனால அடுத்த லிங்க்ல வந்து ஆஸ் போட்டு விட்டுப்போம். ஆஸ் போட்டு விட்டு இதுல வந்து
கலெக்ஷனு கேட்டால் க்ளோஸ் பண்ணிப்போம். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். 5 வருதுன்னு நினைக்கிறேன். மூணாவது வந்து இ ரிசோர்சஸ். இ ரிசோர்சஸ்க்கு அப்புறம் மெம்பர்ஷிப், அதுக்கப்புறம் கான்டாக்டர். அவ்வளோதான். நம்ம மொதல் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம், ஹெட்டர் கிளாஸு. ரெண்டாவது கண்டெய்னருங்கிற கிளாஸ்க்குள்ள தான் நம்ம இன்னும் இருக்கோம். சரிங்களா? கண்டெய்னர் கிளாஸ் விட்டு வெளியே போகல. அதுக்குள்ள வந்து H2 ஒரு டேக் எழுதியிருக்கோம், பேராகிராஃப் டேக். அடுத்து வந்து H3ல யூஎல் டேக், அன்ஆர்டர் லிஸ்ட் டேக். சரியா? அடுத்தது வந்து அகெயின் H3 போட்டு H3க்குள்ள வந்து லைப்ரரி திங்ஸ். சரிங்களா? டைமிங்ஸ் திங்ஸ் கிடையாது, மாற்றி. பேராகிராஃப் டேக்குள்ள வந்து டு ஃப்ரைடே 9 to 6. அடுத்து ஒரு பிரேக் டேக் எழுதிப்போம். பிரேக் டேக் எழுதிட்டு சாட்டர்டே வந்து 9 to 1. அகெயின் ஒரு பிரேக் டேக். சண்டே வந்து க்ளோஸ்டு. சரிங்களா? சரி, பேராகிராஃப் டேக் முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. அடுத்த செக்ஷன் வந்து பாப்புலர் கேட்டகரிஸ். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதே தான் அப்படியே ரிட்டர்ன் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு குவிக் லிங்க் பதிலாக பாப்புலர் கேட்டகரிஸ் இந்த இடத்துல மட்டும் ஹேஷ் போட்டுப்போம். ஹோமுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல். அவ்வளோதான். கடைசி நம்ம இந்த டியூபை விட்டு வெளியே வர போகிறோம். வெளியே வந்துட்டு ஃபூட்டர் கிளம்பணும். கிளாஸு அதே தான் பேராகிராஃப் போல. பேராகிராஃப் டேக்ல வந்து ஆல்ரைட் ரிசர்வ்டு. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மொதல் ஒரு டிவ் எழுதியிருக்கோம், ஹெட்டருங்கிற ஒரு டிவ். நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னருங்கிற டிவ். கண்டெய்னர் டிவ் எங்கே முடியுது, இங்கே முடியுது. இதுதான் கண்டெய்னர் டிவ்னா, கண்டெய்னர் டிவ்க்குள்ள நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் மூணாவது டிவ் வந்து ஃபுட்டர். சரிங்களா? மறந்துடக்கூடாது. ஓப்பன் கொடுப்போம்.
லைப்ரரி இதான் நம்மளோட ஃபைலு. ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. இதுல வந்து நம்ம இப்போ உட்காந்து கலர் கொடுக்க போறோம். சரிங்களா? வழக்கம் போலதான் டைட்டிலுக்கு அப்புறம் ஸ்டைல் டேக் எழுதிட்டு அதுக்குள்ள கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டைலுக்குள்ள உள்ள வரதே வந்து பாடி டேக் தான். பாடி டேக்ல வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வழக்கம் போல ஏரியா சரி. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து F4. நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் 0. டாட் ஹெட்டருங்கிற கிளாஸுக்கு முதல் கலர் கொடுக்க போறோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து as 2C3 E50. அப்புறம் கலர் வந்து ஒயிட். சாரி ஒயிட். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். நெக்ஸ்ட் வந்து பேடிங் 20 பிக்சல். ஹெட்டிங் செக்ஷன் அதாவது ஹெட்டர் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஹெட்டர் செக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டெய்னர் செக்ஷன்ல width equal to 80% இருக்குமா? 80%. அதுக்கப்புறம் மார்ஜின் டாப் கூட வேண்டாம், மார்ஜினே போட்டுப்போம். மார்ஜின் வந்து ஒரு 20 பிக்சல் ஆட்டோ. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். அதுக்கப்புறம் பேடிங் வந்து 20 பிக்சல். அதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து H2, H3 டேகுக்கு இதுல வந்து கலர் வந்து என்ன வரும்னா -2C இந்த இதுதான். அவ்வளவுதான். அடுத்து UL டேக். ULனா அன்ஆர்டர் லிஸ்ட். UL டேக் வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப். இதுல வந்து ஸ்கொயர். அடுத்து ஆங்கர் டேக் வந்து டெஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. கலர் வந்து -3498 dp. ஆங்கர் டேக் ஹோவர் எழுதணும். ஹோவர்ல வந்து கலர் வந்து E74 C3C. கடைசி ஃபுட்டர்ல வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து -2C3. இதே கலர் தான். கலர் வந்து ஒயிட். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அடுத்தது பேடிங் 10 பிக்சல். லாஸ்ட் வந்து மார்ஜின் டாப் வந்து 20 பிக்சல். சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு போவோம். அவ்வளவுதான். இப்போ இந்த ஹோம்ங்கிறத கிளிக் பண்ணா அது என்ன ஆகும்னா வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். சரிங்களா?
இப்போ இந்த ஹோம்ங்கிற பேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். ஹோம் டாட் HTML வந்திருக்கா? இங்கே பாருங்க, மேலே பாருங்க, ஹோம் டாட் HTML வந்திருக்கும். என்ன ரீசனுக்காக அதில் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம இன்னும் டைப் பண்ணல, கோடிங் டைப் பண்ணல. சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹோம் டாட் HTML டைப் பண்ண ஆரம்பிப்போம். HTML டைட்டில் என்ன கொடுக்க போறோம்னா லைப்ரரி ஹோம் பேஜ். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த பேஜ். ஏன்னா கொஞ்சம் மட்டும் கண்டென்ட் கூட இருக்கும். சரிங்களா? இதுல வந்து div கிளாஸ், அதுக்குள்ள வந்து என்ன எழுத போறோம்னா ஹெட்டர், h1க்குள்ள வந்து நாலேஜ் லைப்ரரி, இது வந்து யுவர் கேட்வே டு நாலேஜ்னு நம்மளா போட்டுக்கிறது தான். சரிங்களா? முதல் டிவ் முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது டிவ் வந்து நேவ் பார். கிளாஸ்க்குள்ள வந்து நேவ் பார். நேவ் பார்ல வந்து என்ன வரும்னா ஹெச்ஆர்எஃப்ல வந்து சிம்பிள். சரிங்களா? இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி ரெண்டாவது வந்து புக்கு, ரிசோர்ஸ், மெம்பர்ஷிப்பு, கான்டேக்ட். இது எங்கேயோ நம்ம போன ஃபைலில் டைப் பண்ண மாதிரி தெரியுது. இதுதான். இதுதான். சரி, நம்ம டைப் பண்ணிடுறோம். ஹோமுக்கு அப்புறம் வந்து புக்ஸு, சாரி புக்ஸு, புக்ஸுக்கு அப்புறம் வந்து ரிசோர்ஸ், ரிசோர்ஸஸ்க்கு அப்புறம் மெம்பர்ஷிப்பு, லாஸ்ட் வந்து கான்டாக்டர்ஸ். சரிங்களா? சரி, ரெண்டாவது டிவ் முடிஞ்சிருச்சு. அகைன் மூணாவது டிவ் வந்து கிளாஸ் ஹீரோ. இதுக்குள்ள வந்து இமேஜ் கொண்டு வர போறோம். இமேஜ் எஸ்ஆர்சி. நம்ம ரெண்டாவது என்ன இமேஜ் வச்சோம்னா இமேஜ் டிரைவர் டூ டாட் பிஎன்ஜி. சரிங்களா? இதுல வந்து ஆல்டர் வந்து என்ன வரும்னா லைப்ரரி போட்டு வச்சிருக்கோம். லைப்ரரி இமேஜ் டூக்கு அப்புறம் வந்து H2. இதுல வந்து வெல்கம் டு அவர் BRAR, வெல்கம் டு அவர் லைப்ரரி அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை. அதுக்கப்புறம் பேராகிராஃப் டேக்ல வந்து என்ன எழுதிக்கலாம்னா சும்மா ஒரு வார்த்தை, டிஸ்கவர் thousands ஆஃப் புக்ஸ். சரியா? இந்த ஒரு வார்த்தை போதும், நீங்க பெருசா இருந்தா எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து மூணாவது டிவ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து டிவ் கிளாஸ் வந்து ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ் கிளாஸ்க்குள்ள என்ன வர போகுதுன்னா இன்னொரு ஒரு டிவ் கிளாஸ். அதுல வந்து கிளாஸ் கார்டு. இதுல வந்து புக் கலெக்ஷன், பேராகிராஃப் டேக் முன்னாடி வந்து H3 ஒரு டேக்ல இருக்கும். H3 தான் சின்னதா இருக்கும். H3 சரி, முதல் என்ன வரும்னா புக் கலெக்ஷன்.
பேராகிராஃப் டேக்ல வந்து ஆக்சஸ் டிஜிட்டல் புக்ஸ் ஃபீச்சர்ஸ்குள்ள கார்டுங்கிறது தனி ஒரு செக்ஷன். சரிங்களா? ஐயோ சாரி, கார்டுங்க தனி செக்ஷன். இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு இன்னொன்று இதில் வந்து புக் கலெக்ஷனுக்கு அப்புறம் ரீடிங் இ லைப்ரரி ஒன்று வச்சுப்போமா? ஏதோ 2 3 வச்சுப்போம். இ லைப்ரரி இது வந்து என்ன வரும்? ஆக்சஸ் இ புக்ஸ்னு வச்சுப்போம். நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக வை. சரியா? நெக்ஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரீடிங் ரூம் வச்சுப்போம். ரீடிங் ரூம் இதில் வந்து கண்டென்ட் என்ன கொடுப்பேன்? பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் நல்லா இருக்குமா? பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட். சரிங்களா? சரி, கடைசி டிவ் நம்ம இப்போதைக்கு இப்போ எங்கே இருக்கோம்னா இந்த ஃபியூச்சர்ஸுங்கிற டிவுக்குள்ள தான் இருக்கோம். இப்போ இந்த டிவ் முடிச்சு லாஸ்ட் டிவ் வந்து ஃபூட்டர். இதுக்கும் எழுத போகிறோம்னா ஆல் ட்ரைவ் ரிசர்வ்டு, நம்ம வழக்கமாக எழுதுறது தான். சேவ் பண்ணிவிட்டு ஹோம்ங்கிற பேஜை கிளிக் பண்ணி பார்ப்போம். நம்ம HTML எழுதி வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா கலர் கொடுக்க போகிறோம் ஒன்றா. சரிங்களா? வழக்கம் போல் டைட்டிலுக்கு போவோம். ஸ்டைல் டேக். சரிங்களா? ஸ்டைல் டேக்கில் இதில் வந்து மார்ஜின் வந்து 0, பேடிங் வந்து 0, அதுக்கப்புறம் பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் சான்சரி. சரிங்களா? அடுத்து வந்து பாடி டைப்ல வந்து பேக்ரவுண்டு மட்டும் வரும். பேக்ரவுண்டு ஆஸ் F4. நெக்ஸ்ட் வந்து ஹெட்டர் செக்ஷன் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆஸ் 2C3 E50. இதில் வந்து டெக்ஸ்ட் அலைன் இல்லை கலர் வந்து ஒயிட்டு. கலர் வந்து ஒயிட்டு. டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரு. பேடிங் வந்து 20 பிக்சல். சரி, அடுத்து வந்து நேவ் பார்ல பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆஸ் 34495E. சரிங்க. அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அடுத்தது வந்து பேடிங் 15 பிக்சல். அடுத்து வந்து நேபார் ஏ. இதில் வந்து என்ன வரும்னா கலர் வந்து ஒயிட்டு. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து என்னன்னா மார்ஜின் வந்து 0 20 பிக்சல்.
ஃபாண்ட் சைஸ் வந்து 18 டாட் நேவர் ஏ ஓவர் எஃபெக்ட் போட்டு இதில் வந்து என்ன வரும்னா கலர் வந்து ஆஸ் F1 C40 F. அடுத்தது வந்து சரி மெயில் வரைக்கும் பண்ணியாச்சு. இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சியா. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ டேப்ல டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பேடிங் வந்து 40 பிக்சல், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட், ஹீரோக்குள்ள இமேஜ் டேக், வித்து வந்து 10%, மேக்ஸ் வித் வந்து 800 பிக்சல், பார்டர் ரேடியஸ் வந்து 10 பிக்சல், டாட் ஹீரோ H2, இதுக்குள்ள வந்து மார்ஜின் டாப் வந்து 20 பிக்சல். அடுத்து வந்து கலர் வந்து ஆஷ் 2C3 E50. அடுத்து டாட் ஹீரோ பேராகிராஃப் டேக், இதுக்குள்ள வந்து மார்ஜின் டாப் 10 பிக்சல். அடுத்து வந்து கலர் வந்து ஆஷ் 555. சரி சேவ் பண்ணிட்டு பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கீழே இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். சரிங்களா, இந்த இது பற்றி. நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸில் வந்து என்ன வரும்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர், ஃப்ளெக்ஸ் ஆப் வந்து கேப் வந்து 20 பிக்சல், பேடிங் வந்து 30 பிக்சல், கார்டு வந்து வித்து ஒரு வித்துக்கோளம் 250 பிக்சல், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட், பேடிங் வந்து 20 பிக்சல், டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர், பார்டர் ரேடியஸ் வந்து என்ன வரும்னா 10 பிக்சல். அடுத்து வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து 0 0 10 பிக்சல் RGBA. இதில் வந்து என்ன வரும்னா 0 0 0 0.2. H3 இதில் வந்து என்ன வரும்னா கலரு, கலர் வந்து என்ன கலரு, சாரி 2C, இதே தான் இந்த கலர் தான்.
அதுக்கப்புறம் மார்ஜின் பாட்டம் வந்து 10 பிக்சல். சரி, லாஸ்ட் வந்து ஃபூட்டர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆஸ் 2C3 E50. கலர் வந்து ஒயிட். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். பேடிங் வந்து 15 பிக்சல். மார்ஜின் டாப் வந்து 20 பிக்சல். அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் வாங்க. நான் இந்த லைப்ரரிங்கிற இந்த ஃபைலில் நான் ஹோமை கிளிக் பண்ணேன்னா எனக்கு home.htmlங்கிற இந்த ஃபைல் வந்து ரீடைரக்ட் ஆகும். சரியா, இதுதான் வந்து லிங்க் டேக் ஒன்று படிச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து எல்ஐ டேக், இந்த பார்த்தீங்களா அலைன் இருக்கா, இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் டேக். சரியா, இதான் வந்து இந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கிட்டது. சரியா, சரி, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல நினைக்கல, கமெண்ட்ல கேள், இல்லை கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோ. புரிஞ்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடு. சரியா, தேங்க்யூ.